السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: لا يسألون الناس إلحافا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் ஜும்ஆவுடைய வேளையில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தன்று புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தன்று புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்து புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது துவங்க நன்றி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அருளினால் நாம் எல்லாம் எத்தனையோ படைப்புகளை இறைவன் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் என்கிற வித்தியாசங்களோடு படைத்திருந்த போதும் 6 அறிவுள்ள மனிதர்களாகிய நம்மை அந்த இனத்தில் சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனிதர்கள் என்றாலே பகுத்தறிவு உடையவர்கள், நல்லது எது தீயது எது என்கிற வித்தியாசங்களை மிக அழகிய முறையில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நடந்து கொள்கிற அறிவை வல்லோன் அல்லாஹ் வழங்கிய காரணத்தினால்தான் பகுத்தறிவாளர்கள் என்கிற ஒரு சிறந்த ஒரு பெயர் மனிதர்களுக்கு உண்டு. பகுப்பது என்றால் பிரித்து பார்ப்பது என்று பொருள். ஆனால் இன்றைக்கெல்லாம் நன்மை தீமை என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் மிக தெளிவாக இறைவனாலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அழகிய முறையில் வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் தான் நமது வாழ்வை எடுத்து நகர்த்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் சில பண்புகள், சில குணங்கள் அவனுக்கு தனக்கானதாக தனக்குரியதாக அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த பண்புகள் எல்லாம் பலரிடத்திலும் இல்லாமல் ஆகிவிடுகிற ஒரு சூழல். அந்த பண்புகளில் மிக முக்கியமானது தன்மானம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை. நம்முடைய சுயமரியாதையை இழந்து வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. தன்மானத்தை இழந்து வருமானத்தை ஈட்டுகிற வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது.
பொதுவாக சொல்லுவார்கள் அல்லவா, சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருந்துட்டு போயிடலாம். சிலர் இப்படியும் சொல்வார்கள், புலிக்கு வாளாக இருப்பதை விட பூனைக்கு தலையாக இருந்து விட்டு செல்லலாம் என்று. பிறருடைய தேவையில் வாழ்வதை விட நாம் நமக்கான கம்பீரத்தோடு, நமக்கான மான மரியாதையோடு, தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சுயமரியாதை என்றால் என்ன என்று விளங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? நம்மை பார்த்து அவங்க மதிக்கணும், வாங்க போங்கன்னு பேசணும், அவ்வளவுதான். இது யாரு வேண்டாலும் பேசுவாங்களே. இன்னும் சொல்றதா இருந்தா நம்ம கொங்கு நாட்டு தமிழ்ல அந்த இங்க போட்டு பேசுறது சிறப்பு தான். என்னங்க சொன்னீங்க, வாங்கங்க, இல்லங்க, அந்த இங்க அப்படிங்கிற அந்த பதத்தை பயன்படுத்துகிற ஒரு சிறப்பு நம் கோவை மண்டலத்தை சேர்த்து இருக்கக்கூடிய கொங்கு நாட்டிற்கென்றே உள்ளது. அவன் மரியாதையோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் மட்டும் மரியாதையை தரக்கூடியது அல்ல, சுயமரியாதைக்கானது அல்ல. மாறாக யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல், எந்த உதவியையும், எந்த பொருளாதார தேவைகளையும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும். நாம் வாழுகிற அந்த சிரமத்தை பார்த்து தானாக ஒருவர் முன்வந்தாலும் கூட, இல்ல பரவாயில்ல பிறகு பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சுயமரியாதைக்கான அடையாளம். எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாம் இருக்கும், ஆனா என்ன உங்கள்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னா ட்ரெஸ் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப கிழிஞ்சதாக, இல்ல அழுக்குள்ளதாக, இல்ல பழைய ட்ரெஸ்ஸாக, ஆடையிலும் கூட தன்னுடைய வறுமையை காட்ட வேண்டும் என்று நினைக்கிற பலர் நம் சமூகத்தில் உண்டு. உணவு அப்படிங்கிறது அவங்க நினைச்சாங்கன்னா நிம்மதியா சாப்பிடலாம், ஆனா பாத்தீங்கன்னா மத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். நம்ம வீடுகள்ல நீண்டமாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கி உட்கொள்கிற குடும்பங்கள் இன்றைக்கு நிறைய உண்டு. ஏழைகளாக இருந்தால் அதுவே நம்ம அதை பத்தி பேசல, எல்லாம் நல்லா இருப்பாங்க, எல்லாம் செலவு செய்யற ஆற்றல் இருக்கும், வசதி இருக்கும். இருந்தாலுமே அதையெல்லாம் தனக்காக பாதுகாத்துக் கொண்டு, தன் குடும்பத்திற்காக பாதுகாத்துக் கொண்டு பிறரிடத்தில் தேவையாகி வாழுகிற ஒரு வளமை இன்றைக்கு நம் சமூகத்தில் குறிப்பாக அல்லாஹ் பாதுகாக்கவே நம் சொல்வதற்கு கஷ்டம்தான் இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு பெருகி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுயமரியாதைக்கு பல்வேறு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார், முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். பலரும் அவங்கள்ட்ட தேவைன்னு கேட்டா தேவையை பூர்த்தி செஞ்சது போக அவங்க நீங்க தொழில் செய்யுங்க, நீங்களா சம்பாதிக்க போங்க அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை அவரிடத்தில் வசதி இல்லை என்றால் அந்த வசதியையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் மூலமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு மனிதர் செல்கிறார். எப்படி இருக்கிறார்? ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறார் ஆளு. அந்த சஹாபி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க, எந்த வகையும் சோர்வு இல்ல, நடக்கிறதும் உள்ள ஃபாஸ்ட், எந்த வேலையை கொடுத்தாலும் பட்டு 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 செய்யக்கூடிய ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ்வை கடந்து போறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கூட இருந்தவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், ஒருவேளை இந்த மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பாரா, அதாவது இவர் போறாரு, சம்பாதிக்கிறதுக்கு தான் போறாரு, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில இவருக்கு இந்த நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் இந்த கேள்வி வச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, இவர் இவ்வளவு வேகமா போறாரு, போருக்கு இதே சுறுசுறுப்பை காட்டானா நல்லா இருக்குமே, சம்பாத்தியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, நம்ம போர் செய்யறது கூப்பிடுறோம், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்கும் இவ்வளவு சுறுசுறுப்போடு வந்தால் சிறப்பாக இருக்கும் அல்லவா என்று சஹாபாக்கள் பெருமானத்தில் கேட்கிறார்கள். நல்ல கேள்விதானே, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறாரு, இதே வேகத்தை போர்லையும் காட்டினா இஸ்லாத்திற்காக பாடுபட்ட நன்மை கிடைக்கும் அல்லவா? கேள்வி கரெக்டா தப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்மளா இருந்து என்ன பண்ணிருப்போம், ஆமாப்பா அவருக்கெல்லாம் அல்லாஹ் மேல ஒரு இதுவே இல்ல, ஈமானே இல்ல, இஸ்லாத்தின் மேல பற்றே இல்ல, அப்படி இப்படின்னு என்ன முடியுமோ அவ்வளவு பேசி இருந்திருப்போம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன், ஒருவேளை இந்த மனிதருக்கு இவர் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறுவர்களாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இன்னும் இல்லாத நபராக இருந்து இவர் பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பதற்காக இவ்வளவு சுறுசுறுப்பாக அவர் சென்றால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார்.
சம்பாதிக்க போறது அல்லாவுக்காக இல்ல, ரசூலுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இல்ல, அல்ல இஸ்லாத்துக்காக தீனுக்காக கொடுக்கணுங்கிறது இல்ல. அவருடைய எண்ணம் எப்படி இருந்துருச்சு? ஒருவேளை தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்ல, நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம தான் சோறு போடணும் அப்படிங்கிற நிலையில இருந்து அந்த குழந்தைகளுக்காக இவர் சம்பாதிப்பதற்கு சென்றிருந்தால் அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். போரில் கலந்து கொண்டால் மட்டும் அந்த நன்மை அல்ல, தன்னுடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது, சுயமரியாதையோடு வாழ வேண்டும், நாம் யாரிடத்திலும் கையேறி நிற்கிற ஒரு சூழலை உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளுக்காக சம்பாதித்தாலும் அதுவும் அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வருமானம், அவர் செய்கிற தொழில், அவர் செய்கிற அந்த வியாபாரம் அல்லது வேறு இடத்தில் அவர் தொழிலாளியாக இருக்கிறார், அந்த உழைப்பு அத்தனையும் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டதற்கு சமம் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அதற்கடுத்து நாயகம் சொல்கிறார்கள், ஒருவேளை மனைவி மக்கள் இல்ல, இன்னொருக்கு நிக்காகவே ஆகல, ஆனா அத்தா அம்மா வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்களால சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியில அவங்க இல்ல, உடல் முடியாதவங்களா இருக்கிறாங்க, பலவீனமானவங்களா இருக்கிறாங்க, இப்ப நம்ம தான் சம்பாதிச்சு கொடுக்கணும் ஒரு நிலைமை இருக்கு. அதனால பெற்றோர்களை பார்ப்பதற்காக பெற்றோர்கள் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் தேவையாகிவிடக் கூடாது என்பதற்காக இவர் உழைக்க சென்றால் அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு முடிக்கல, இங்கேயாவது தன் குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக, தாய் தகப்பனுக்காக அப்படின்னு சொன்னாங்க, இதோட முடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்தும் சொல்கிறார்கள், ஒருவேளை இவர்கள் யாரும் இல்லை அல்லது எல்லோரும் தன்னிறைவோடு இருக்கிறார்கள், பிள்ளைகளும் வளர்ந்து சம்பாத்தியத்தை பெறுவர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லை அல்லது அவர்களும் சம்பாதிக்கக்கூடிய தகுதியில் தான் இருக்கிறார்கள், இருந்தாலும் இவர் உழைப்பதற்காக செல்கிறார், வியாபாரம் செய்வதற்காக செல்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? நாம் எந்த வகையிலும் பிள்ளைகளிடத்திலும் தேவையாகிவிடக் கூடாது, பெற்றோர்களிடத்திலும் தேவையாகிவிடக் கூடாது, மற்றவர்களிடத்திலும் தேவையாகிவிடக் கூடாது என்பதற்காக சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று யார் நினைத்து உழைக்க செல்கிறாரோ, வியாபாரத்தை மேற்கொள்கிறாரோ அல்லது தொழிலாளியாக கூலியாளியாக எப்படி இருந்தாலும் யாரிடத்திலும் தேவையாக விடக்கூடாது, தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் சம்பாதிக்க சென்றால் அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார், அறப்போரிட்டதற்கு சமம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து நாயகம் பெருமானார் இந்த ஹதீஸை இப்படி நிறைவு செய்வாங்க, ஒருவேளை இவர் சம்பாதிக்க செல்கிறார், அந்த சம்பாத்தியத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? நாம் வசதியானவர்களாக வாழ வேண்டும், சமுதாயத்தில் பகட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும், பதவி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நாம் லட்சாதிபதி என்று போற்றப்பட வேண்டும், கோடீஸ்வரர்கள் என்று போற்றப்பட வேண்டும், அல்லது தன்னுடைய தேவைகள் போக நிறைய சொத்துக்களை நமக்காக நம் குடும்பத்திற்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற பகட்டாசையோடு ஒரு மனிதர் தொழிலுக்கு சென்றால், வியாபாரம் செய்தால் அவர் ஷைத்தானினுடைய பாதையில் இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழிலும் கூட, வியாபாரமும் கூட, உழைப்பும் கூட, வருமானமும் கூட, தன்னை சார்ந்த குடும்பங்கள் யாராக இருந்தாலும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். நிறைய சேர்த்து வச்சாதான் சுயமரியாதை இல்லை. இன்றைய வேலை, நாளைய வேலை உணவுகள், இன்றைய வேலை உணவுகள், ஒரு வாரத்திற்கான உணவுகள், இதை கூட யாரிடத்திலும் கேட்டுவிடக் கூடாது என்கிற தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால்தான் அது சுயமரியாதை. கியாமத்து வரைக்கும் இன்னும் 10 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சம்பாதிக்கணும், இல்ல இன்னும் என்னுடைய 3 ஜெனரேஷன் 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது பாட்டிற்கு போனாலும் சரி, கூலி தொழில் செய்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எண்ணம் அந்த இடத்தில் சரியில்லை என்றால், சுயமரியாதை நாடு இல்லை என்றால்
என்றால், தன்மானத்தை நாடு இல்லை என்றால் அவர் ஷைத்தானின் பாதையில் தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, தொழிலுக்கு செல்ல வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும், பிறரிடத்தில் தேவையாகிவிடக் கூடாது, சுயமரியாதையோடு வாழ வேண்டும், தன்மானம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க நமக்கு இலவசமா கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவும் குறிப்பா ரமதானுடைய காலங்களில் நம்ம பார்ப்போம், தேடி வந்து கொடுக்கிறாங்க ஹதியா. ஆனா ஒரு இடத்தில் கொடுக்கப்படுகிறது என்றால் இது நமக்கான தேவையல்ல, நம்மை விட இன்னும் நிறைய நபர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் சென்று பெற்றுக் கொள்ளலாமே. நாம் வாங்குகிற இந்த பொருள், நாம் பெற்றுக்கொள்கிற இந்த பொருள் நம்மை விட பாதிக்கப்பட்ட, நலிவடைந்த, பலகீனமான, வருமானம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் பெற்றுக்கொண்டால் அதற்கான நன்மை அவருக்கு மட்டுமல்ல, கொடுப்பவருக்கு மட்டுமல்ல, நாம் விட்டு கொடுத்த நமக்கும் உண்டு என்கிற எண்ணத்தோடு வாழுகிற குடும்பங்கள் நம் சமுதாயத்தில் மிக மிக குறைவு. வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அது சுயமரியாதைக்காகத்தான், தன்மானத்திற்காகத்தான். தன்மானம் இழந்து சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து அடுத்தவரிடத்தில் தேவையாக நிற்கிற அந்த பொருளாதாரம் மிக கேவலமானது, மிக கேவலமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய வருகைக்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு பிறகு மக்காவில் இருந்து இன்னும் சில சஹாபாக்கள் வருகிறார்கள் பெருமானாரை தேடி. அவர்களுக்கு முஹாஜிரீன்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி காரணத்தினால் மதீனாவாசியாகிய அந்த சஹாபாக்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்படும். இப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களோ அவங்களை ஒவ்வொரு ஆளா செலக்ட் பண்ணி சொல்றாங்க, பொதுவா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களுடைய உறவுகளாக நீங்க ஆக்கிக்கிறணும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்ன பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை சகோதரர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மிகச் சிறந்த செல்வந்தர், கோடீஸ்வரர், மக்காவில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவங்க யாருடைய தோழமையில சகோதரத்துவத்துல போறாங்க அப்படின்னா சஅத் பின் அர்-ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தோழமைக்குள்ள ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்சாரி தோழர்கள்ல 1-2 மனைவி 2-3 மனைவி யாரு வந்து நிக்காஹ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க ஒரு மனைவியை தலாக்கு விட்டு அவங்க இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு வேறு முஹாஜிருக்கு நிக்காஹ் செஞ்ச வரலாறுகள் எல்லாம் நிறைய உண்டு. அப்ப இந்த சமயத்துல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தோழராக இருந்த சஅத் பின் அர்-ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, அன்சாரிகளிலேயே எங்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, நான் வந்து செல்வந்தன், அதனால அக்ஸிமுல்லக நிஸ்ஃபு மாலி, ரசூலுல்லாஹ் உன்னை என்னோட உறவா ஆக்கி கொடுத்துட்டாங்க, என் சகோதரரா ஆக்கி கொடுத்துட்டாங்க, அதனால என் சொத்துல பாதி சொத்தை உனக்கு கொடுத்துறேன். அல்லாஹு அக்பர். யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு பெற்றோர்களுடைய சொத்துக்களை கூட சகோதரர்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மனமில்லாத குடும்பங்கள் நிறைய உண்டு. சம்பாதிக்கல, அவங்க சம்பாதிச்சது அல்ல, தாய் தகப்பனுடைய சம்பாத்தியம், அவருடைய முன்னோர்களுடைய சம்பாத்தியம். ஆனால் அதை கொடுப்பதற்கு கூட சகோதரர்கள் முன் வருவது கிடையாது. பெருமானார் எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை சொல்லி இருப்பார்கள், அவர்கள் புரிந்திருப்பார்கள், நன்மை அவர்கள் விளங்கி இருப்பார்கள். சொல்றாங்க, நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன், அன்சாரிகளிலேயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன், அதனால உங்களுக்கு நான் வந்து பாதி சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, வந்தூர் ஐய சௌஜத்தை, அதே போல எனக்கு 2 மனைவி, இந்த 2 மனைவி பாருங்க, உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு வச்சிடுறேன், நான் தலாக்கு விட்டுறேன், இதான் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சிடறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வார்த்தை எவ்வளவு வலிமையான ஒரு வார்த்தை! தன் மனைவியை பிறருக்கு தலாக்கு விட்டு நிக்காஹ் செய்து கொடுக்கிற எண்ணம் யாருக்கு தோன்றும்? அல்லது இவர் சொல்லிவிடுவார், அந்த மனைவி இவரோடு வாழ்ந்துவிட்டு பிறரோடு வாழ்வதற்கு அந்த மனம் எப்படி அந்த மனைவிக்கு வரும்? நம்பிக்கை. பெருமானார் சொல்லிவிட்டார்கள், இதில் நன்மை நிறைய உண்டு, நான் சொன்னாலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு என் மனைவி கட்டுப்படுவார் என்கிற நம்பிக்கை சஹாபாக்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதனால தனக்கு பிடிக்காத மனைவி இல்ல, பிடிச்சது 2 மனைவி, 2 மனைவியில 2 பேரையும் பாருங்க, யாரும் உங்களுக்கு பிடிக்குதோ சொல்லுங்க, அவங்களை நான் தலாக்கு விட்டுறேன், இதான் முடியட்டும், அப்புறம் உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சார். அல்லாஹு அக்பர். இதை கேட்ட உடனே
இது சரியான ஒரு பம்பர் ஆஃபர் இல்லையா? சொத்தும் வருது, பெண்ணும் வருது. அந்த இடத்துல சரியான ஒரு ஆஃபர் யாருக்கு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு. யாரு விடுவாங்க? நான் உங்க சின்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இதனை மனதில் பதிய வைக்க வேண்டும். சொன்னாங்க, லா ஹாஜத லீ ஃபீ ذلك. உங்களுடைய சொத்தும் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய மனைவியும் எனக்கு தேவையில்லை. நான் பல சொத்துக்களை கண்டிருக்கிறேன், அதில் என்ன நான் பயனை பார்த்தேன், என்ன பிரயோஜனம் கிடைத்தது? அதையெல்லாம் விட்டுவிட்டு வந்திருப்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடித்தான், அவர்களை தேடித்தான், அவர்களை முகத்தை பார்ப்பதற்குத்தான். லா ஹாஜத லீ ஃபீ ذلك. நீங்கள் சேர்த்து வைத்த சொத்தில் பாதியும் வேண்டாம், ஒரு துளியும் வேண்டாம், உங்கள் இரு மனைவிகளில் ஒருவரும் எனக்கு வேண்டாம். இதற்கடுத்து சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹல் மின் சூக்கின் ஃபீஹி திஜாரா. இந்த மதீனாவுல மார்க்கெட் இருக்குதான்னு கேட்டாங்க. மதீனாவுல கடை வீதி இருக்குதா, மார்க்கெட் இருக்கா, பஜார் இருக்குதா, அது எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாங்க. காரணம், இவர்கள் நினைத்தால் சொத்தில் பாதி வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது என்ன? இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களிடத்தில் நான் பெறுவது எனக்கான மரியாதை அல்ல, நீங்கள் கொடுத்தாலும் அதை பெற்றுக் கொள்வது எனக்கான மானம் அல்ல. அதனால் இந்த ஊரில் மதீனாவில் மார்க்கெட் எங்கே இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் காண்பியுங்கள் போதும் என்று சொல்கிறார்கள். அவர்களும் அழைத்து சென்று ஒரு மார்க்கெட்டை அவர்கள் காட்டுகிறார்கள். கைனுகா என்கிற அந்த சந்தையை காட்டுகிறார்கள். அந்த சந்தைக்கு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கிறார்கள். அங்கு சில வேலைகளை பார்த்து அவர்களுடைய கூலியாக பாலாடை கட்டியையும் நெய்யையும் பெற்று வருகிறார்கள். மறுநாள் இந்த பொருளை அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதில் ஒரு லாபம் கிடைக்கிறது. மீண்டும் அதன் மூலம் கொள்முதல் செய்கிறார்கள். மறுநாள் சந்தைக்கு செல்கிறார்கள். அதில் இன்னும் லாபங்கள் கிடைக்கிறது. இப்படியே ரொட்டேஷன்ல போகுது. கடைசியில இவங்க யாருக்கு எந்த தேவையும் ஆகல. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, அவருடைய உடல்ல ஒரு மஞ்சள் கரை அவருடைய ஆடையில பட்டிருக்குது. அதற்கான அடையாளம் என்னவென்றால், அரபுலகத்தில் எவருடைய ஆடையில் மஞ்சள் நிறம் இருக்கிறது அவருக்கு திருமணமாகி புதிதாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை என்று பொருள். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பெருமானாருக்கு கூட தெரியல உங்க நிக்காஹ் ஆயிருச்சுன்னு. பெருமானார் கேட்கிறாங்க, தஸவ்வஜத யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்ன நிக்காஹ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. வெக்கத்தோடு சொல்கிறார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் நிக்காஹ் செய்து கொண்டேன். பிறகு பெருமானார் கேட்கிறாரு, கம் சுக்த, நீங்க மஹர் கொடுத்தீங்களா, எவ்வளவு கொடுத்தீங்க? வரும் பொழுது ஒன்றுமே இல்லை, வெற்றிக்கரங்களோடு வருகிறார்கள். ஒன்றுமில்லாத நிலையில் வந்தவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொத்தில் பாதி கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் வேண்டாம் என்றார்கள். ஒரு மனைவியை தலாக் விட்டு உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கிறேன் என்று பெண் கொடுத்த பொழுதும் கூட வேண்டாம் என்றார்கள். இதுவெல்லாம் பெருமானாருக்கு தெரிந்திருந்தது. எல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு திருமணம் முடித்திருக்கிறார்களே, திருமணத்தினுடைய நிபந்தனை பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுக்கும் அளவிற்கு இவருக்கு எப்படி வருமானம் வந்திருக்கும் என்பதை விட நம் சமுதாயத்திற்கு அவர்கள் காட்ட வேண்டும். மக்காவிலும் இவர்கள் உழைப்பில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மதீனாவிலும் யாருடைய தேவையும் ஆகாமல் உயர்ந்து ஒரு திருமணம் செய்யும் அளவிற்கு வசதியை பெற்றார் என்பதை காட்டுவதற்காக கேட்கிறாரு. தஸவ்வஜத யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானை நிக்காஹ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ். கம் சுக்த, மஹராக எவ்வளவு கொடுத்தீங்க? சொல்றாங்க, ஒரு பேரித்தம்பல கொட்டையினுடைய, ஒரு பேரித்தம்பல விதையினுடைய அளவிற்கு தங்கத்தை அந்த பெண்ணிற்கு நான் மஹராக கொடுத்து திருமணம் செய்து கொண்டேன். பெருமானார் அதற்கடுத்து சொல்கிறார்கள், அவளின் வலோ பிஷாத்தின், எல்லாம் ஓகே தான்பா, எங்கிட்ட சொல்லல, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஒரு ஆட்டை அறுத்து நீங்க வலிமா இருந்து கொடுக்கலாம் இல்லையா? சுன்னத். இன்றைக்கெல்லாம் நிறைய திருமணங்கள் எப்படி நடக்கிறது தெரியுமா? பெண் வீடும் மாப்பிள்ளை வீடும் சேர்ந்து நிக்காஹ் செய்கிறார்கள். ஆனால் மாப்பிள்ளை வீட்டின் மூலமாக வலிமா இருந்து என்பது கிடையாது. இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது. முன்பெல்லாம் அப்படி அல்ல. ஒரு நாள் நிக்கா நடக்குது அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இடைவெளி விட்டு 3வது நாளோ 2வது நாளோ மாப்பிள்ளை வீட்டில் ஒரு விருந்து நடக்கும். உண்மை சொல்வதானால் அதுதான் திருமண விருந்து. திருமணத்தின் போது பெண் வீட்டார்கள் செய்வது திருமண விருந்து அல்ல. ஏதோ வர்றாங்கல்ல, பசியோடு அனுப்பிடக்கூடாது.
கரெக்டா ஒரு நேரத்துக்கு தான் நிக்காக நடத்துறோம். வர்றவங்க வெறுவயத்தோடு போயிடக்கூடாது. மனம் குளிர்ந்து செல்வதோடு வயிறும் நிறைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நடைமுறை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நடைமுறை இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்றால் திருமணத்தினுடைய அடையாளம் இல்லாத அளவிற்கு அளிக்கப்பட்டு விட்டது. வலிமா என்கிற விருந்து அதுதான் திருமண விருந்து, அது இன்னைக்கு இல்ல. கேட்ட நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கட்டாயம் என்ன இருக்கு? பெண் வீட்டார்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சுட்டு போறாங்க. அதுவும் கூட நிர்பந்தம் இல்லையே, ஒண்ணுமே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பேரித்தம்பளம் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதுமானது. எதுவுமே இல்ல, ஒரு மீட்டர் நீர் கொடுத்தாலும் அதற்கு போதுமானது. உங்களால முடியல, நாங்க பார்த்துக்கிறோம். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தார்கள், எத்தனை மாப்பிள்ளை வீட்டார்கள் அப்படி எல்லாம் பேசி இருப்பார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் வீட்டுல இருந்து 150 பேர் வருவாங்க, இந்த பொருள் வேணும், இந்த மெனு ஒன்று ஒரு மெனு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுல குறிப்பா மாப்பிள்ளை வீடு நாங்க 20-25 பேர் இருப்போம், எங்களுக்கு தனியா வந்துடணும். அதுவும் கடந்து எப்படி தெரியுமா ஆயிருச்சு இன்னைக்கெல்லாம். நிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல பங்கிடணும் அந்த உணவை. அதனால எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 10 கிலோ சேர்த்து ஆக்கி வீட்டுக்கு போகும் பொழுது, பெண்ணை அனுப்பும் பொழுது ஒரு அண்டா நிறைய சாப்பாடும் கொடுத்து விடணும். இப்படி எல்லாம் இன்றைக்கு நிர்பந்தப்படுத்துகிற, கட்டாயப்படுத்துகிற ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாப்பிள்ளை ஒரு ஆணை பெற்றுவிட்டால் நாம் இந்த உலகத்தில் அரசர்கள் என்று பொருள் அல்ல. அரசர்கள் என்றால் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள், தேவையாக மாட்டார்கள், அதுதான் அரசர்கள். எல்லாத்தையும் வாங்கினா அவங்களுக்கு பேர் அரசர்கள் அல்ல, அரக்கர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலின் வலபிஷாத்தின் ஒரு ஆடாவது அறுத்து இங்குள்ள உங்களுக்கு நீங்க வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நம்முடைய தலைப்பிற்கான விஷயம் என்னவென்றால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிற பொழுது வெற்றிக்கரங்களோடு வந்தார்கள். வந்ததற்கு பிறகு மதீனாவில் அவர்களை விட மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவர்களுடைய காலம் வரைக்கும் யாரும் இல்லை. அவர்களை விட மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர் அவர்களுடைய காலம் வரைக்கும் யாரும் இல்லை, யாரும் நிகராக முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய வருமானத்தை சுயமரியாதையோடு தன்மானத்தோடு அவர்கள் தேர்த்தி கொண்டார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இருந்த இடத்தில் இருந்தால் உணவு கிடைக்கும், அல்லது நாம் சம்பாதிக்கவில்லை என்றால் ஒருவர் கொடுப்பார்கள், நம் பிள்ளைகள் கொடுப்பார்கள் எண்ணம் பெற்றோருக்கும் வேண்டாம். பெற்றோர்களுடைய சொத்து இருக்கிறது என்று நினைத்து பிள்ளைகளும் அமர வேண்டாம். நாம் உழைத்தால்தான் அது மரியாதை, நாம் சம்பாதித்தால்தான் அந்த வருமானம் தான் நமக்கான தன்மானம் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் வருமானத்தை ஈட்ட வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைவாக ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிவு செய்வேன். ஹஜ்ரத் ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேச செல்வர்கள், மிக உயர்வான படித்தரத்தில் உள்ளவர்கள். கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய வலிமார்கள் யாராக இருந்தாலும் இவர்களுடைய பெயரை தொடாம அவங்க வலியாக ஆகவே முடியாது. இவங்க பல்க் அப்படிங்கிற தேசத்தை சார்ந்தவர்கள், அதனால இவங்க பேரு ஷகீக். ஆனா இவங்க பல்க் ஊரை சார்ந்ததுனால ஷகீகுல் பல்கி அப்படிங்கிற ஒரு பெயர்ல பிரபலமானவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முறை வியாபார நோக்கத்திற்காக மிக நீண்ட தூர பயணம் செய்வதற்காக செல்கிறார்கள். அப்ப இவங்களுடைய ஃப்ரெண்ட் இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களும் மிகச்சிறந்த இறைநேசர். அன்றைக்கெல்லாம் எல்லோரும் இறைநேசர்களாக வந்தார்கள். இன்றைக்கெல்லாம் இறை அடியாறுகளாக இருப்பது கூட அரிதாக இருக்கிறது இல்லையா? இப்ப போறாங்க, நான் ரொம்ப தூரம் பயணம் போறேன், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். சொல்லும் பொழுது, சரிப்பா நல்ல விதமா பார்த்து போயிட்டு வாங்க, கவனமா இருங்க, இன்ஷா அல்லாஹ் வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு துஆ செஞ்சு அனுப்புறாங்க. நீண்ட தூர பயணங்கள், வர்றதுக்கு 2-3 மாசம் ஆகும். ஆனா 2-3 நாள்ல திரும்ப வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் பின் அதுஹம் கேட்டாங்க, யா ஷகீக் லிம ரஜஅத, நேத்து தான் வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, பார்த்தா ஒரு நாள் நீங்க வந்துட்டீங்களே, ஏன் திரும்ப வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் பயணத்தின் பொழுது ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்கான ஒரு சூழல் உருவானது. அது பாழடைந்த ஒரு பங்களாவா இருந்துச்சு. அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்ந்தேன். அந்த சமயத்துல சொல்றாங்க, அன்னஹு ரஆ தாயிரன் அம்மா கஸீஹன், ஒரு சிறகு இல்லாத, சிறகு உடைஞ்சு போன ஒரு பறவை அந்த பங்களாக்குள்ள இருந்துச்சு. وجاء طائر آخر يحمل إليه الطعام ويمده به حتى يأكل ويشبع. அப்போ அந்த சிறகு இல்லாத அந்த பறவைக்கு வேறொரு நல்லா இருக்க ஒரு பறவை உணவுகளை எடுத்து அதனுடைய வாயில ஊட்டி விட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இது எவ்வளவுக்கு வயிறு அந்த அளவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. போகுது எடுத்துட்டு வருது, போகுது எடுத்துட்டு வருது, அவர் வாயில கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த பறவைக்கு சிறகு இல்ல, பறக்க முடியல, உணவு தேட முடியல.
அதனால சிறகடிக்கக்கூடிய, நன்றாக இருக்கக்கூடிய, நன்றாக பறக்கக்கூடிய ஒரு பறவை உணவு கொடுக்கறது பார்த்துட்டே இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, இன்னல்லதி ரஸகஹாத தாயிருல் அமல் கஸீர் ஃபி ஹாதிஹில் கரிபல் லகாதிருன் அலா அன் யர்ஸுக்னி ஹைஸு குன்து. சொல்றாங்க, இந்த சிறகில்லாத பறவைக்கு, ஐந்தறிவுள்ள பறவைக்கு வல்லன் அல்லாஹ் வேறொரு நன்றாக பறக்கக்கூடிய பறவையை கொண்டு இதனுடைய வயிறை நிரப்புகிறான் என்றால், ஆறறிவு படைத்த ரப்பு என்னை ஆறறிவு உள்ளவனாக இருந்தபோது நான் எங்கிருந்தாலும் இறைவன் எனக்கு ரிசுக்கு கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனால நான் வியாபாரம் பண்ணாம திரும்ப நம்ம ஊருக்கே வந்துட்டேன்னு சொல்றாங்க. சிந்தனை கரெக்டா தப்பா? போனது வியாபார நோக்கத்திற்காக பாக்குறாங்க. நல்ல ஒரு பாடம், எங்க இருந்தாலும் ரப்ப ரிஸ்க கொடுப்பான்னு தெரியுது. அதனால நான் உழைக்க போகல, திரும்ப மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்துட்டேன்னு சொல்றாங்க. அவருடைய சிந்தனை சீரிய சிந்தனை, சிறப்பான சிந்தனை. ஆனா இதை கேட்ட இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சிந்தனை எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? பொதுவாக ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருக்கும். ஒருவரை விட ஒருவர் உயர்வாக சிந்திக்கலாம், தாழ்வாக சிந்திக்கலாம். இவங்களுடைய சிந்தனை இருக்கு தெரியுங்களா, சும்மா டாப்பா இருந்துச்சு. சொன்னாங்க இப்ராஹிம் பின் அதுகம், சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஆச்சரியத்தோடு சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் யா ஷகீக், சுப்ஹானல்லாஹ் யா ஷகீக். ஷகீக்கே, என்ன நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? வலிமாதா ரலீத லினஃப்ஸிக அன் தகூன தாயிருல் அமல் மக்சூருல் ஆஜிஸ். நீங்க அந்த சிறகு உடைந்து போன இயலாத அந்த பறவையை பார்த்து ஏன் தன்னிறைவு ஆனீர்கள்? அந்த இடத்துல நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த சிறகுடைந்த, பறக்க முடியாத, இயலாமல் இருக்கக்கூடிய பறவையை பார்த்த நீங்கள் நன்றாக பறக்கக்கூடிய, திடகாத்திரமா இருக்கக்கூடிய, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வேறொரு பறவை உணவூட்டுவதை பார்த்தீர்கள் அல்லவா? அது ஏன் உங்களுக்கு சிந்தனையில் எட்டவில்லை? நாம் சிறகுடிந்த பறவைகளாக இருக்கக்கூடாது. சிறகுள்ள பறவைகளாக இருந்து அடுத்தவர்களுக்கும் தேவை ஏற்படுகிற பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். நாம் உழைத்து, நாம் தன்னிறைவு பெற்று, தன்மானத்தோடு வாழ்ந்து, சுயமரியாதையோடு வாழ்ந்து பிறருக்கும் கொடுக்கிற பொழுதுதான் அந்த வருமானத்திற்கும், அந்த தன்மானத்திற்கும், அந்த சுயமரியாதைக்கும் மரியாதை என்கிற பாடத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், வலிமார்கள் என்றால் ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை தியானித்து இறைவனை அடைபவர்கள் மட்டுமல்ல, அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை வேறு. இன்னும் நிறைய வலிமார்கள், நபிமார்கள் முதற்கொண்டு சஹாபாக்களை தொடர்ந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய இறைநேச செல்வர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் எல்லாம் வசதி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் எதிர்பார்க்கிற நிலை மனதில் கூட உருவாகிவிடக் கூடாது என்று சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியத்தை, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடல் உறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஹலாலான உணவுகளை, ஹலாலான வருமானத்தை தேட வேண்டும். வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது. தன்மானத்தோடு பெறுகிற வருமானம் தான் உண்மையிலேயே உயர்வானது, மதிப்பிற்குரியது. எனவே யாரிடத்திலும் நாமும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் கியாமத் வரைக்கும் எதிர்பார்க்க கூடாது. அதற்கான உழைப்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடும். சொத்துக்களை மட்டும் சேர்த்து வைக்கிறது முக்கியம் அல்ல. சொத்துக்கள் எந்த நிலையில போகும் தெரியாது, எப்போ அழியும் தெரியாது. உழைப்பை கற்றுக் கொடுங்கள், கல்வியை கொடுங்கள். யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் கேட்டு நின்று விடாதீர்கள், கையேந்து விடாதீர்கள். சுயமரியாதையை, தன்மானத்தோடு அவர்களை வளர்த்து வாருங்கள். வல்லோன் அல்லாஹ் வாழுகிற காலமெல்லாம் சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு, யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் உயர்வான நோக்கங்களோடு வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. நிறைய பொருளாதாரங்களை அடைந்தவர்களாக ஹலாலான முறையில் வருமானத்தை ஈட்டியவர்கள் பட்டியலிலே வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.